எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க. சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +919849137744. கொரோனா தடுப்பூசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு. அமைச்சரவை இணை பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மஹிந்த தெளிவுடன் செயற்பட வேண்டும். முன்னாள் சபாநாயகர் அறிவுரை. மீண்டும் பாடசாலைகள் மூடப்படுமா? கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் கஞ்சாவை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அட்வைஸ். அமைச்சரின் கடும் அழுத்தம் தாங்க முடியாது பதவி விலகிய ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினர். சூடு பிடித்தது கொழும்பு அரசியல். சஜித் வெளியிட்டுள்ள அறிவித்தல். நிறைவேற்றி காட்டுவோம். அமைச்சர் திட்டவட்டம். இலங்கையில் இளம் வயதினரை இலக்கு வைக்கும் கோவிட்-19. ஜெயசுமன தகவல். ஆப்கானிஸ்தானில் 5 நாட்களில் கொன்று குவிக்கப்பட்ட 39 அப்பாவி பொதுமக்கள். 2ஆம் கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதற்கு தடுப்பூசி பற்றாக்குறை காணப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதற்கான ஆபத்து இருந்தாலும் அதை சமாளிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நிலைமை தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை. மேலும் தொற்றின் முதல் மற்றும் 2வது அலைகள் சுகாதார அமைச்சு அதே வழியில் கட்டுப்படுத்தியுள்ளது என்றும் தற்போதைய நிலைமை தொடர்பாக மக்கள் அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை முறைகேடான விதத்தில் பயன்படுத்தி தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் ஆராய்வதற்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஓர் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெளிவுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் எனவும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். அரசால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலம் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றது. சில சட்டமூலங்கள் தொடர்பில் வெகு விரைவில் நாடாளுமன்றத்தில் ஆராயப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை முறைகேடான விதத்தில் பயன்படுத்தி தேசிய ரீதியில் மிகவும் முக்கியமான சட்டமூலங்கள் மற்றும் யோசனைகள் நிறைவேற்றப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் போதியளவு கால அவகாசத்தை வழங்குவது முக்கியமானதாகும். அதேபோன்று மறுபுறம் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதென்பது நீதித்துறையை குறைமதிப்பீடு செய்வதற்கு வழிவகுக்கும். இவற்றுக்கு மத்தியில் ஓர் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெளிவுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நிலவும் கோவிட் நிலைமை அடுத்து பாடசாலைகளை மீண்டும் மூடுவதற்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலையில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதால் இதற்கு முன்னர் இருந்த முறையில் அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் பாடசாலை கட்டமைப்பினை முழுமையாக மூடுவதற்கான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. தற்போது வரையிலும் கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் பாடசாலை மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். எனினும் பாடசாலை ரீதியாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளை அதிகாலை 1 மணி வரை திறப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என ஆளுங்கட்சி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், கஞ்சா வளர்ப்பினை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டும். அரச முயற்சியில் அவற்றை பயிரிட்டு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் அனுசரணையில் கஞ்சா வளர்ப்பு செய்து அவற்றை ஏற்றுமதி செய்வதன் ஊடாக அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் நாட்டில் உள்ள மதுபான கடைகள் இன்று காலை 9 மணிக்கு திறக்கப்பட்டு 11 மணியுடன் மூடப்படுகின்றன. மூடப்படுகின்ற நேரத்தை அதிகாலை 1 மணியாக அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் என்ற யோசனையை சமர்ப்பிக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தாம் வகித்து வந்த தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். துறைசார் அமைச்சரின் அழுத்தம் காரணமாக இந்த தீர்மானத்தை தாம் மேற்கொண்டதாக ரேணுகா பெரேரா பிரதமருக்கு அனுப்பியுள்ள இராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பதில் பொது முகாமையாளர் பதவிக்கு கணக்காய்வின் போது குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவரை நியமிக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் தாம் அதற்கு இணங்கவில்லை எனவும் ரேணுகா பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பிரதமர் மற்றும் செயலாளர்களுக்கு அறிவித்ததாகவும் அவரது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் பணியாற்ற முடியாது என தெரிவித்து தாம் ராஜினாமா செய்ததாகவும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரேணுகா பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த ராஜினாமா கடிதத்தின் பிரதிகள் ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சின் செயலாளர் மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான யோசனையை கட்சி ஆதரிக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பல கட்சிகள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவரின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் தொடர்பாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த விவாதங்கள் மேலும் சூடுபிடித்துள்ளன. கட்சியின் பல மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய சஜித் பிரேமதாச கட்சி ஒரு பொதுவான வேட்பாளரை ஆதரிக்காது என்றும் கட்சித் தலைவர் அடுத்த தேர்தலுக்கான வேட்பாளராக இருப்பார் என்றும் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் 2015 நாங்கள் எங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை போன்று கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தையும் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றுவோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் உரிமை காணப்படுகின்றது. அந்த நடைமுறையே தற்போது இடம்பெறுகின்றது. இது சாதாரணமான ஒரு விடயமாகும். சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டால் அதனை முதற்கட்டமாக அமைச்சரவையில் சமர்ப்பித்து அனுமதி பெற்றுக்கொண்ட பின்னர் சட்டமூல திணைக்களத்திற்கும் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வழங்கப்படும். இதன்போது குறித்த சட்டமூலம் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் அரசியல் அமைப்புக்கு முரணானதா இல்லையா என்ற நிலைப்பாடு கோரப்படும். இந்த சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் நிலைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. எனினும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டமா அதிபரின் நிலைப்பாடு ஸ்திரமானதாக காணப்படாது. நீதிமன்ற செயற்பாட்டிலிருந்து மாறுபட்டதாகும். நீதிமன்றத்தில் சட்டமூலம் அரசியலமைப்பிற்கு முரணானதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும். இதன்போது வழங்கப்படும் தீர்ப்புக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சில உறுப்புரிமைகளை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும், அல்லது 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும், அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று பலவாறு தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடும். இதற்கு சிறந்த உதாரணம் 20வது அரசியலமைப்பு திருத்தமாகும். 20இல் சில உறுப்புகள் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த உறுப்புரிமைகளை நீக்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்தோம். நாட்டுக்கு மேலும் ஒரு சுமையை ஏற்படுத்த நாம் விரும்பவில்லை. சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதில் சிக்கலில்லை. எனினும் அதனை ஒரு சுமையாகவே நாம் பார்க்கின்றோம். இதே வழிமுறையையே துறைமுக நகர விவகாரத்திலும் நாம் பின்பற்றுகின்றோம். மாறாக எதிர்த்தரப்பினர் கூறும் வகையில் எந்த விடயமும் மறைக்கப்படவில்லை. அத்தோடு சீன காலனி என்ற ஒரு சொல் கூட இதில் உள்ளடக்கப்படவில்லை. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இளம் வயதினருக்கு COVID-19 வைரஸ் தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் தினசரி COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரிப்பதை அவதானிக்க முடிகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நோயாளிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் மாறுபாட்டுக்குள்ளான COVID-19 தொற்று நாட்டுக்குள் பரவியுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவும் வார இறுதியில் வெளியிடப்படும் பரிசோதனை முடிவுகளை கொண்டே அதனை கூற முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 5 நாட்களில் நடந்த வன்முறை சம்பவங்களில் அப்பாவி மக்கள் 39 பேர் கொன்று குவிக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் சுதந்திர மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பெரா, பர்வான், நரஹர்ஹார், காந்தஹார் ஆகிய மாகாணங்களில் கடந்த 5 நாட்களில் நடந்த வன்முறை சம்பவங்களில் அப்பாவி மக்கள் 39 பேர் கொன்று குவிக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தானின் சுதந்திர மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வன் செயல்களில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவார்கள் எனவும் அந்த ஆணையகம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான உயிர் பலிகள் குண்டுவெடிப்பு மற்றும் தாலிபான் பயங்கரவாதிகள் தாக்குதல்கள் ஏற்பட்டவை என அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. தலிபான்கள் தங்களுடைய தாக்குதல்களை நியாயப்படுத்துகின்றனர். இதையொட்டி அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜபிபுல்லா முஹாஜித் கூறும்போது, ரம்லான் அல்லது பிற மாதங்களில் போர் இருப்பது ஒரு பொருட்டல்ல. ரம்லான் மாதத்தில் அரசு படைகள் மீது தாக்குதலை நிறுத்துமாறு கூற மாட்டேன். சண்டை நிறுத்தத்துக்கு இன்னும் அதிக நேரமும் ஒப்பந்தங்களும் தேவை. எங்கள் நியாயமான குறிக்கோள்கள் போரின்றி பெறப்படும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
அதே நேரத்தில் தங்கள் போராளிகள் அப்பாவி பொதுமக்களை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்த மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்.